கண்ணியத்தோடு விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு மார்க்க சகோதரரை இந்த அளவு பேசுவது என்பது உண்மையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக வெற்றி கழகத்து மேலே 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட அதில் பயணிக்கக்கூடிய பெண்களை இந்த அளவு தரம் தாழ்த்தி பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக காணப்படுது. சையது எக்ஸ்எம்சி சேலம் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, புர்கா போட்ட முஸ்லீம் பெண் ஐட்டங்கள் வேண்டுமா, அணுக வேண்டிய இடம் தற்கூரி கழகம், அனைத்து பஸ் ஸ்டாண்டுகள் தான் தேவையான்னு கேட்குறேன். ஒரு முஸ்லீம் பெண்கள் எந்தளவு எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க பார்க்குறீங்க. இன்றைக்கி முஸ்லீம் பெண்கள் அதிகமாக தமிழக வெற்றி கழகத்தில் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஏன் பல்வேறு சகோதரிகள் நம்ம குடும்பத்தில் இருக்க சகோதரிகளை செலுத்தியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம விவாதம் பண்ணிகிட்டு இருக்குல்ல, அவங்க முடிவெடுத்துட்டாங்க, செலுத்திட்டாங்க. வாக்கு அவங்களுடைய உரிமை, அவங்க முடிவெடுத்து செலுத்திட்டாங்க. யாரும் சொல்லி கொடுத்து தெரியணும் அப்படின்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுடைய கருத்து ரீதியாக விமர்சனங்கள் முன்வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஐட்டம் பெண்கள் வேணுமா, அது புர்கா போட்ட ஐட்டம் பெண்கள் வேணுமா, பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் இருப்பாங்க, இவங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை, புர்கா போட்ட பெண்ணை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டிருக்கும் ஒரே காரணத்திற்காக இன்றைக்கி அவர்களை விபச்சாரிகள் என்ற கிட்டத்தட்ட ஒரு விமர்சனங்களை முன் வச்சிருக்கக்கூடிய இந்த நபரை நம்ம என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள், எங்கே போயிட்டுருக்கு கண்ணியம்? இன்றைக்கி அவர்கள் பல கட்ட அடிப்படையில் பேசுகிறாங்க. இன்றைக்கி விஜயை கொண்டாடுறாங்க, என் கணவனுக்கு முன்னாடி அவர் தான் அப்படின்னு பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதற்கு ஆலிம் பெருமக்கள் தெளிவான விளக்கங்களை கொடுக்குறாங்க. கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அப்படி குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க திருந்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய பாடு, விட்டுறணும். அதை பற்றி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கக்கூடாது, அவங்கள்ட்ட அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவங்களுடைய கருத்து அவங்களுக்கு முக்கியம் நினைக்கிறாங்க, அது தவறாக இருந்தாலும் சரின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதோடைய பின்விளைவுகளை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. இருந்த பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம எடுத்து சொல்லணும் தவிர அவர்களை இந்த அளவு விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இன்றைக்கி இந்த பெண்களை இந்த அளவு விமர்சனம் செஞ்சுருக்காருல இந்த நபர். இது சோஷியல் மீடியா முழுக்க நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட் வேகமாக பரவிட்டு இருக்கு. இதில் நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டேன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் வச்சிருக்கக்கூடிய டிபி ஸ்டாலின் அவருடைய படம். அப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்தளவு தனது சொந்த சமூக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த வேலை என்பது எவ்வளோ கேவலமான வேலை. இதற்கு எவ்வளோ பெரிய நம்ம கண்டனங்களை தெரிவிக்கணும். இது மிகப்பெரிய உச்சபட்சத்தின் சொம்படின்னு சொல்லலாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், திமுகவுக்கு உச்சபட்சமாக உங்களுடைய சொம்படிக்கக்கூடிய வேலையை தயவு செய்து செய்யாதீர்கள். இது மிகப்பெரிய கேவலம். இப்போ திமுகவுக்கு இன்றைக்கி ஓட்டு செலுத்தியிருக்கோம், ஏன் நானும் செலுத்தியிருக்கேன், எல்லாரும் செலுத்தி பேர் இன்றைக்கி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு செலுத்தி இருக்கோம். அதுதான் வெற்றி பெறும் என்பதை முழுமையாக நம்புகிறோம். இதற்காக திமுகவை தலையை தூக்கி வச்சு ஜிங்குஜான் கொண்டாடிட்டுலாம் கிடையாது. திமுக 100% தூய்மையான தூய ஆத்மா அப்படின்னு நம்ம இங்கே நிரூபிக்கவும் கிடையாது. திமுக இந்த விமர்சனங்கள் இருக்குது. திமுகவுடைய வாக்குறுதிகள் எல்லாமே இன்று பேசப்படும். இன்னும் சில காலங்கள் கழித்து அது எப்படி வேணாலும் மாறலாம், உத்தரவாதம் கிடையாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும். கடந்த கால வரலாறுகள் நமக்கு அப்படி சொல்லியிருக்கு. எதிர்காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முடிவும் செய்ய முடியாது.